Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA at Viscom. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியது. பயங்கரவாதிகளின் முகாம்களை குண்டு வீசி தகர்த்தது. போருக்கு வந்த பாகிஸ்தானையும் ஓட அடித்தது. 4 நாட்கள் நடந்த போரில் பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள், விமானப்படை தளங்களை துல்லியமாக குண்டு வீசி தகர்த்தது. நம் மீது பாகிஸ்தான் வீசிய ஏவுகணைகள், ட்ரோன்களையும் நடுவானிலேயே சுட்டு தள்ளியது. எல்லா வகையிலும் பாகிஸ்தானுக்கு பெருத்த அடி. போர் நீடித்தால் கதையே முடிந்துவிடும் என்று பதறிய பாகிஸ்தான் இந்தியாவிடம் கெஞ்சியது. அதன் பிறகுதான் போர் நிறுத்தம் வந்தது. இந்த போரில் சீனாவும் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு உதவியது உலகத்துக்கே தெரியும். குறிப்பாக போர் விமானங்கள், ஏவுகணைகள், ராக்கெட் குண்டுகளை பாகிஸ்தானுக்கு கொடுத்து சீனா உதவியது. துருக்கியோ தங்களிடமிருந்த ட்ரோன்களையும் அதை இயக்க ராணுவ வீரர்களையும் அனுப்பி வைத்தது. ஆனால் பாகிஸ்தான் போரின் போது இதையெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு எதிராக யமகாதக காரியத்தை சீனா செய்திருக்கிறது. இவ்வளவு நாட்கள் கழித்து நம் ராணுவம் அந்த அதிர்ச்சி உண்மையை வெளியிட்டுள்ளது. இது பற்றி ராணுவ துணை தளபதி ராகுல் சிங் கூறியது. ஆபரேஷன் சிந்தூரின் போது உண்மையில் நாம் 3 நாடுகளுடன் மோதினோம். எல்லையில் நேரடி களத்தில் பாகிஸ்தான் இருந்தது. இன்னொரு பக்கம் சீனாவும் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு நேரடியாக உதவின. பாகிஸ்தானுக்கு சீனா உதவி செய்ததில் எந்த ஆச்சரியமும் இல்லை. கடைசி 5 ஆண்டு புள்ளி விவரங்களை பார்த்தாலே அது புரியும். அதாவது பாகிஸ்தான் வைத்திருக்கும் 81% ஆயுதங்கள் சீனா கொடுத்தவை. இதில் இன்னொரு விஷயம் முக்கியமானது. இந்தியா போன்ற நாடுகளின் ஆயுதங்களுடன் தங்கள் ஆயுதங்கள் எப்படி போர்க்களத்தில் வேலை செய்கிறது என்பதை பார்க்க இந்த போரில் பாகிஸ்தானை சீனா பயன்படுத்திக் கொண்டது. அடுத்து துருக்கி. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நேரடி போரில் துருக்கியும் இறங்கியது. கடைசி நேரத்தில் பலவிதமான ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பியது. அதை ஆபரேட் செய்ய வீரர்களையும் அனுப்பி உதவியது. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் முக்கியமானது. போர் நிறுத்தம் தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவமும் நம் ராணுவமும் பேச்சுவார்த்தை நடத்திய போது பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை சொன்னது. உண்மையில் இந்தியாவின் வெக்டார் எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று பாகிஸ்தான் சொன்னது. இது சீனாவில்தான் சாத்தியம். அதாவது இந்தியா எதை அடிக்கப் போகிறது என்பதை லைவாக பாகிஸ்தானுக்கு சீனா அப்டேட் செய்து வந்திருக்கிறது. இதுதான் நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய விஷயம். இதற்கு தீர்வு காண்பது அவசியம் என்று துணை தளபதி ராகுல் சிங் சொன்னார். ராணுவ மொழியில் வெக்டார் என்பது வான்வெளி ஆயுதங்கள் பயணிக்கும் திசை, வேகத்தை குறிக்கும். அதாவது ராக்கெட், குண்டு, ட்ரோன், போர் விமானம், ஏவுகணைகள் எந்த திசையில் வருகிறது என்பதையும் எவ்வளவு வேகத்தில் வருகிறது என்பதையும் குறிப்பதுதான் வெக்டார். பாகிஸ்தான் மீது நாம் ட்ரோன்களை வைத்து தாக்கியிருக்கிறோம். போர் விமானங்கள் மூலம் குண்டு வீசியுள்ளோம். எல்லாவற்றுக்கும் மேல் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறோம். இதுதான் பாகிஸ்தானுக்கு பேரிழப்பை ஏற்படுத்திய அட்டாக். இந்த ட்ரோன்கள், போர் விமானங்கள், ஏவுகணைகள் எந்த திசையில் வருகிறது, எந்த இலக்கை குறிவைக்கிறது, எவ்வளவு வேகத்தில் வருகிறது என்ற முக்கியமான தகவலை உடனுக்குடன் பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கியிருக்கிறது. இது உண்மையில் இந்தியாவுக்கு ஆபத்தான விஷயம். இதை சேட்டலைட் உதவியுடன் சீனா மோப்பம் பிடித்திருக்க வேண்டும். இருப்பினும் எப்படி சீனா இந்த யமகாதக செயலை செய்தது என்ற விவரத்தை நம் ராணுவம் சொல்லவில்லை. இது உண்மையில் தீவிரமான விஷயம் என்றாலும் இதில் மிகப்பெரிய வேடிக்கையும் நடந்திருக்கிறது. அதாவது பாகிஸ்தானுக்கு இவ்வளவு பெரிய உதவியை சீனா செய்த பிறகும் கூட இந்தியா கொடுத்த அடியை பாகிஸ்தானால் தடுக்க முடியவில்லை. பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை நாம் குண்டு வீசி தகர்த்தோம். ராணுவ தளங்கள், விமானப்படை தளங்கள் என 11 முகாம்களை குண்டு போட்டு சிதறடித்தோம். பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கிய ரேடார் சிஸ்டங்களையும் சல்லியாக நொறுக்கினோம். இப்படித்தான் தாக்குதல் நடக்கப் போகிறது என்று சீனா சொல்லியும் கூட பாகிஸ்தானால் தடுக்க முடியவில்லை. இதற்கு பாகிஸ்தான் ராணுவத்தின் பலவீனம் ஒரு காரணம் என்றாலும் சீனா வழங்கிய டுபாக்கூர் ஆயுதங்கள் இன்னொரு காரணம். இருந்தாலும் வெக்டார் விஷயத்தில் சீனா உளவு பார்ப்பதை தடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர்.